நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா URL லான்ச்சருங்கிற ப்ளகின் பற்றி பார்க்குறோம். ஸோ URL லான்ச்சர் ப்ளகின் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ளகினில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ URL லான்ச்சர் ப்ளகின் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு URL வந்து உங்கள் ஆப்லேருந்து நீங்கள் லான்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் யூஸரை வந்து ஒரு வெப்சைட்டுக்கோ இல்லை அதாவது லைக் உங்கள் யூஸரை வந்து ஒரு ஃபோன் டைரிக்கு வந்து நீங்கள் ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னாகோ நீங்கள் URL லான்ச்சருங்கிற ப்ளகின் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மூலம் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு டிஃபால்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டுடைய அவுட்புட் அப்படிங்கிறது ஸோ இது போல் இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பட்டன் இருக்குது, ஓப்பன் URL இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் URLங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகணும். அதாவது இப்போ இந்த ப்ளகின் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்க்கு அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து விண்டோஸில் யூஸ் பண்ணலாம், உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணலாம், iOS எல்லாத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இதை ப்ரெஸ் பண்ணால் அப்படின்னா எனக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ நம்ம எப்படி URL லான்ச்சருங்கிற ப்ளகின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த URL லான்ச்சருங்கிற ப்ளகினை பப்டேட்டிவில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளி நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், லைக் இந்த URL ஓப்பன் URLங்கிற அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகுங்கிறது கான்செப்ட். ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த URL என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது URL இஸ் ஈக்குவல் டு நம்ம லெட்ஸே நம்ம கூகுளுடைய URL யூஸ் பண்ணிடலாம். https google.com. ஸோ கூகுளுடைய வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். URL வந்து லான்ச் பண்ணக்கூடியதாக இருக்கா இல்லை ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் கேன் லான்ச் URL அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஸோ அந்த URL ஃபங்க்ஷனுக்கு நம்ம URI வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ URI.pass. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை நாங்கள் வந்து URI-யை மாற்றணுன்னா பாஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம எதை பாஸ் பண்ணணும், URL. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இங்கே அசிங்க் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அவாய்ட் பண்ணுவோம், அதாவது இது செக் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணோம். சப்போஸ் அந்த URL லான்ச் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், லான்ச் பண்ண போகிறோம். எப்படி லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளி காலிங் லான்ச் URL அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சேம் URI.pass கொடுத்து அந்த URL-ஐ நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே ரன் பண்ணுறீங்க. நான் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீபக் கன்சோலையும் காட்டுறேன். நான் ஜஸ்ட் அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஆப்பை காட்டுறேன். ஆப்பில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் URL ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. எதனாலனா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீபக் கன்சோலில் பிளாட்ஃபார்ம் எக்ஸப்ஷன் எரர், மிஸ்ஸிங் பிளாட்ஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஆப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எகெயின் ஒன் டைம் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எதனால் அப்படின்னா, URL லான்ச்சர் அப்படிங்கிறது நிறைய நேட்டிவ் கோட் வந்து உங்களுடைய கோட் பேஸில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஹார்ட் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது நேட்டிவ் கோட் சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணாது இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஆப்பை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஃப்ரெஷ்ஷாக பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட். நோட் பண்ணி எப்போல்லாம் மிஸ்ஸிங் பிளாட்ஃபார்ம் எக்ஸப்ஷன் வருதோ அப்போல்லாம் ஆப்பை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஓப்பன், அதாவது ரீரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆப் வந்து இப்போ லான்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓப்பன் URL ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுளுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். நீங்கள் எனி வெப்சைட் நீங்கள் வந்து வெப்சைட் யூஸ் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்து, அதாவது நீங்கள் ஒரு கால் டைரக்டரிக்கு வந்து உங்கள் யூஸரை ரீடைரக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த URLக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய நம்பர், எனி நம்பர், அதாவது சம் ரேண்டம் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, கால் டைரக்டரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதான்ட்டு. இதே நீங்கள் மொபைல் ஃபோனாக இருந்துச்சுன்னா, ஆண்ட்ராய்டு ஓஎஸோ iOS-ஆக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டைலருக்கு வந்து அந்த நம்பரோடு ஓப்பன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ப்ளகினுடைய யூசேஜ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். பாய்.